கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் 29வது வசனத்திலிருந்து ஒரு சில காரியங்களை அவர் சொல்லுகிறார். அதை படிக்க விரும்புகிறேன். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். முன்குறிக்கிற காரியத்தை தான் இந்த வசனங்களிலே சொல்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களுமாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ஒவ்வொரு காரியமாக பண்ணியிருக்கிறாரு. இது தேவன் செய்யக்கூடியதான ஒரு காரியம். அழைத்தவர் எல்லா காரியங்களையும் சிறப்பாக செய்யக்கூடியவர். அதோடு கூட இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம் என்று பவுல் கேட்கிறார். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? நம்ம எப்பொழுதுமே கர்த்தரை நமக்கு முன்பாக நிறுத்தி வைப்போம் என்று சொன்னால் நம்ம அசைக்கப்படுவதில்லை. நமக்கு விரோதமாக யாருமே எழும்ப முடியாது. ஒரே ஒரு காரியம், அவருடைய பிள்ளைகளாக அவர் மீது பற்றுகிற விசுவாசத்தை வைக்கக்கூடியமான மக்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு எந்த விதமான எதிர்ப்புகள் இருக்காது. நம்மை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் இருக்க மாட்டார்கள். அவர்கள் எல்லாம் நம் பட்சத்தில் வருவாங்க. இந்த வசனம் மிக தெளிவாக, தேவன் நம்மிடத்தில் பட்சமாயிருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? ஒருவனும் விரோதமாக இருக்க முடியாது. என்று சொன்னால் தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை வழிநடத்துகிறார், நம்மை காக்கிறார். ஆகவே இந்த ஒரு நினைவோடு கூட இந்த நாளை நாம் செயல்படுவோம். நமக்கு என்ன காரியங்கள் இந்த நாட்களிலே வளர்ந்தாலும் கூட நாம் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று நம்ம ஒரு தைரியத்தோடு காணப்படுவோம். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஆண்டவரே எங்களை முன்குறித்து அழைத்து ஆண்டவரே எங்களை நீதிமான்களாக்கி வைத்திருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். அதோடு கூட ஆண்டவரே நீங்கள் கொடுத்த அந்த நல்ல பெரிய சுலாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறேன் என்று உறுதி கொடுத்திருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். அதை உறுதிப்படுத்தி கொடுக்க மீண்டுமாய் உறுதி கொடுக்கப்படணுமாய் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருந்தால் உங்களுக்கு விரோதமாக இருப்பவன் யார்?